தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா எனக்கு பின்னாடி தெரியும். இந்த இடத்துல ஒரு கல்வெட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்ததுக்கான சான்றாக ஒரு கல்வெட்டும் அத்தோட நம் முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் இருக்குது. அது எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது என்னோடய கணிப்பு ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் தான் அந்த கல்வெட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இது எல்லாமே தமிழ் சொல்லுதான். இந்த இடத்துல சில பேர் வழிபடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அதனால் கீழே இருக்கிற சில எழுத்துக்கள் கரியால் சூழப்பட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலைகள் பாருங்கள். இது ஒரு சிலை, இது ஒரு வடிவம். இது எப்படி இருக்குன்னா நடனம் ஆடுற வடிவமைப்பில் இருக்குது இதோட அமைப்பு. இது நம்ம சப்பாங்கால் போட்டு உக்காருவோம் பாருங்கள், அந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் கையில் 2 இசைக்கருவி வச்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு நடனம் அமைப்பில் தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இந்த சிலை பார்த்திங்களான்னா ஒரு ஆணோட சிலை தான். அவங்க முடி வச்சுருக்காங்க, காது இருக்குது. காதில் அணிகர் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் 3 சிலைகளும், நடுவில் ஒரு சிலை, கையில் ஒரு வாள் இருக்குது, அப்புறம் வில்லு இருக்குது. இந்த பக்கம் ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சிலையும், இது கீழ்ப்பக்கத்தில் ஒரு சிலையும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டணுன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பனைமரம் இருக்கிறதுனால பாருங்கள். அந்த கல்வெட்டும் பாருங்கள். இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா?